ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் குணாமூர்த்தி. இன்னைக்கு குவாலிஃபை டு ராஜஸ்தான் ராயல்ஸ் எஸ்ஆர்ஹெச் டீம் ரெண்டு பேரும் மோத போகிறாங்க. எங்கே அப்படின்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் வந்து மோத போகிறாங்க. இதில் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த ரெண்டு டீமுமே வந்து சென்னையில் இந்த வருஷம் விளையாடி இருக்காங்க. பட் ஆனால் ரெண்டு பேருமே சென்னைக்கு எதிராக தோத்துருக்காங்க சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில். ஆனால் யார் இது வரைக்கும் அதிகமாக தோத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் டீம் தான் அதிகமாக தோத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் 10 மேட்ச் வந்து விளையாடி இருக்காங்க. 10க்கு 8 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. ஒரு மேட்ச் டையாக இருக்குது, ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மோசமான ரெக்கார்டு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து குவாலிஃபயர்லலாம் வந்து எடுபடுமா அப்படின்னு வந்து கேட்டோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சும்மா தான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டீமோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்கோ, எந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. அதுதான் இன்னைய மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறதும் ஆர்ஆர் வின் பண்ணுறதும் அவங்கவுங்க டீம் கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலையுமே கிடையாது. யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைனலில் போய் கேகேஆரை வின் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் டீமில் என்ன டிராபேக் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன் இவங்க 3 பேர் அடிக்கலை அப்படின்னா அவங்க இந்த டீமே காலி. கேகேஆர் கூட வந்து மிச்சல் ஸ்டாக் வந்து டிராவிஸ் ஹெட் 2வது பாலே விக்கெட் எடுத்திருப்பாரு. விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் மலம் ஸ்கோர் கம்மியாகிட்டு வந்தது இப்போ திருப்பாதியை கொண்டு வந்ததால் அவங்க டீமுக்கு ஒரு பேக்கப்பாக ஒரு நின்று ஆடுற ஒரு பிளேயராக 44 ரன்னு கிட்ட அடித்தார் லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்லேயும் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே பட் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டையை நம்பி தான் வந்து அந்த எஸ்ஆர்ஹெச் டீமே இருக்குது. ஆனால் பவுலிங் யூனிட்டில் சொல்கிற அளவுக்கு சுத்தமாக கிடையாது. பட் எஸ்ஆர்ஹெச்சோட ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து சென்னை கிரவுண்டில் 177 தான். அதுக்கு மேலே அவங்க அடிச்சு தான் வந்து ரெக்கார்ட் கிடையாது. பட் சென்னை வந்து ஒரு பேட்டிங் கிரவுண்ட் கிடையவே கிடையாது. இதில் எப்படி வந்து ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படி இந்த 200+ எஸ்ஆர்ஹெச் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வின்னுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏடம் மார்க்ரமை கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா கிளென் பிலிப்ஸை வந்து எஸ்ஆர்ஹெச் டீமில் கொண்டு வரலாம், வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரலாம். இந்த சேஞ்சஸ் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்லோ விக்கெட் சென்னையோட சேப்பாக் ஸ்டேடியம் வந்து ஸ்லோ விக்கெட்டு. நம்ம நல்லாவே வந்து பார்த்துருப்போம். இந்த மேட்ச்சில் அதிகமாக வந்து ஸ்கோரிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. 180 வந்து ரீச் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு கடந்த வருஷமும் சரி இந்த வருஷமும் 180 ரன்லாம் வந்து சிஎஸ்கேல வரவே கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்க ஸ்பின் பவுலர் வாஷிங்டன் சுந்தருக்கு போனால் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் ஸ்பின் பவுலர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா யுவேந்திர சகல், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹோம் டவுன் பாய். அவருக்கு வந்து தெரியாத வித்தைகள் ஒன்றுமே கிடையாது. அவரை வந்து கரெக்டாக முக்கியமான சமயத்தில் அவர் கொண்டு வந்து பவுலிங் போட போகிறார். கொண்டு வந்து சஞ்சு சாம்சன் யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்க பார்ப்பார். சரி, ஓகே. இவங்க டீமில் பேட் கமின்ஸ் இருக்கிறாரு, நடராஜன் இருக்காரு. நடராஜன் முக்கியமான சமயத்தெல்லாம் வந்து பால் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிறாரு. பட் ஆனால் பேட் கமின்ஸ் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு கிடையாது. பட் ஆனால் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்கில் இல்லைனாலும் பேட்டிங்கில் விக்கெட் வந்துட்டால் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. கேகேஆருக்கு எதிராக வந்து விக்கெட் விழுந்த போதிலும் கொஞ்சம் லைட்டாக வந்து அடித்து ஆடி ஒரு 30 ரன் தேத்திட்டு போனார். இன்னைக்கு அவங்க வந்து முழுக்க நம்பி இருக்கிறது வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். பட் மிடில் ஆர்டரில் ஏடம் மார்க்ரம் கண்டிப்பாக இருக்கணும். ஹென்ரிக் கிளாசன், ராகுல் திரிபாதி இருந்தாங்க அப்படின்னா ஓகே, டீம் ஒரு ஸ்கோர் வந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சேசிங்கில் இருந்தாலும் இவங்க வான் பண்ணால் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே நிலைமை தான் அந்த டீமில். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் கேட்மோர் கோலார்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காப்புல, அவர் பட்லர் தான் போயிட்டார். பட்லர் போனதுக்கப்புறம் இருந்த போதிலும் ஏதோ ஒரு மேட்ச்சில் தான் வின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஷெம்ரன் ஹிட்மேயர், ராமன் பவல், இந்த 5 பேரை நம்பி தான் அந்த டீமே இருக்குது பேட்டிங்கில். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து கலக்கினார். கிட்டத்தட்ட 4 ஓவர் போட்டு 16 ரன்னு 3 விக்கெட்டு, வேறு லெவல் பவுலிங். ஒரு விக்கெட்டு, வேறு லெவல் பவுலிங் போட்டார். அண்ட் தென் ஆவேஷ் கான்னா அந்த அளவுக்கு பவுலிங் கிடையாது. சென்னையில் அவரோட பவுலிங் எடுபடுமா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக எடுபடாது. சந்தீப் சர்மா நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் இன்றைக்கி எனக்கு என்னமோ கேஷவ் மகாராஜை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா 3 ஸ்பின்னோட போனால் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா 3 ஃபாரின் பிளேயர் வச்சுக்கோங்க. ஷிம்ரான் ஹிட்மேயர், ராமன் பவல், கேஷவ் மகாராஜுக்கு பதிலாக வந்து நீங்கள் கேட்மோரை இறக்கிக்கிட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போது
ஓகே, இடம் கிடையாது. ஸோ அதனால் ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பாக விளையாடி ஆகணும். ட்ரெண்ட் போல்ட், ரஹ்மான் பவல், கேட்மோர். ஓகே, கேஷவ் மகாராஜ் உங்களுக்கு சகஜமாக இடமே கிடையாது. எப்படி யோசித்து பார்த்தாலும் கேஷவ் மகாராஜுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க. சரி, ஓகே, கேஷவ் மகாராஜுக்கு போகிறதுக்கு சுத்தமாக சான்சஸே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பட் இருந்த போதிலும் பவுலிங்கில் முக்கியமான கட்டத்தில் அஸ்வின் வந்து நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துருக்கோப்புல. சென்னை கிரவுண்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு எந்த நேரத்தில் எப்படி பவுலிங் போடணும் அப்படின்றது தெரியும். பட் சஞ்சு சாம்சனும் வந்து அந்த மாதிரி முக்கியமான கட்டத்தில், இந்த கட்டத்தில் வந்து அஸ்வின் வந்து பவுலிங் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பவுல் கொடுக்குறாரு, ஓவர் போட வாய்ப்பு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவரும் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் கிளென் மேக்ஸில் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து 3 டீம்லேயுமே வந்து ஒரு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. யார் வின் பண்ணாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அதுவும் சென்னை கிரவுண்டில் எஸ்ஆர்ஹெச்சில் வந்து நடராஜன், ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், கேகேஆரில் வருண் சக்கரவர்த்தி 3 தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் வின் பண்ணாலுமே நமக்கு சந்தோஷம்தான். பட் இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் பெரிதும் ரன் அடித்து குவிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 250 ரன்ஸ் அடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் அது இன்றைக்கி நடைபெறாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சென்னை கிரவுண்டில் ரன்ஸ் அதிகமாக போனது கிடையாது அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்கும்பொழுது ரெக்கார்டு மாறுமா மாறாதா அப்படின்றது தெரியல. ஒரு சின்ன மப்பாசை தான், ஒரு 180 ரன்னுக்கு மேலே அடித்தாலே நல்லாயிருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து நல்லாவே வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில் நம்மளை இந்த வருஷம். ரெக்கார்ட் நிறையா வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளே ஆஃபில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. யார் இன்னைக்கு பிளே ஆஃப் போவாங்க அப்படின்றது என்னோட கணிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தான் எனக்கு மனசு சொல்லுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து பவுலிங்லையும் சரி பேட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், ஸ்டாப் ஆடுற ஒரு 3-4 பேர் அடிச்சா தான், அதுக்கப்புறம் ஆளே கிடையாது. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸில் டெட் எண்ட் வரைக்கும் ஆள் இருக்கிறாங்க. ரஹ்மான் பவல், அஸ்வின் வரைக்கும் ஆள் தான். ரஹ்மான் பவல், ஹிட்மேயர், ரியான் பராக், சஞ்சு சாம்சன், யுவேந்திர சஹல், கேட்மோர், அழகான பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணி கேகேஆரை ஃபைனலில் சந்திக்க போகிறாங்க. அதுவும் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.